பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நாம் 19ஆம் சங்கீதத்தை சிந்திக்க துவங்கினோம். 19ஆம் சங்கீதம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படலாம் என்று பார்த்தோம். முதலாவது தேவனுடைய சிருஷ்டிப்பு, இரண்டாவதாக அவருடைய கட்டளைகள், மூன்றாவதாக கிறிஸ்துவில் தேவனுடைய கிருபை. இன்று நாம் சங்கீதம் 19 12 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். சங்கீதம் 19 12 முதல் 14 வரை. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கன்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்மிலே பலர் நம்முடைய குறை குற்றங்கள் ஒவ்வொன்றிற்கும் சிறந்த விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. எனவேதான் அவர் சொல்லுகிறார், உன் குற்றங்களை நீ உணர்ந்து கொள்ள முடியாது. வேதம் சொல்வதனாலே நீ ஒரு பாவி என்பதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்றும் ஜெபிக்கிறார். இன்று பலருடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பாவங்களை விட மறைவான பாவங்களே அதிகமானதாக இருக்கிறது. சொல்லப்போனால் பல பாவங்களை தாங்களே உணர்ந்து கொள்கிறதில்லை. அவர்கள் சொந்த கண்களுக்கே அவர்கள் பாவங்கள் தெரியாதபடினாலே தாங்கள் உத்தமர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அப்படி என்றால் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். பிரியமானவர்களே, பெரும் பாதகம் என்றால் என்ன தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நம்மிலே பலர் பலமுறை கேட்டு இருக்கிறோம். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. தாவீதினுடைய பலன் யார்? கிறிஸ்து. தாவீதினுடைய மீட்பர் யார்? அவர்தான் கிறிஸ்து. தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்துவே தாவீதிற்கும் கன்மலையும் மீட்பருமாயிருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சங்கீதம் இது இல்லையா? தொடர்ந்து 20ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். சிலர் இந்த சங்கீதத்தை மேசியாவின் சங்கீத பட்டியலிலே சேர்க்கிறதில்லை. சிலர் மேசியாவின் சங்கீதங்களோடு சேர்க்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து வரும் 2 சங்கீதங்களோடும் இந்த சங்கீதம் இணைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. சில வேத பண்டிதர்கள் இது ஆராதனை வேளையிலே பயன்படுத்தப்பட்டது, லேவியர்கள் இதை பயன்படுத்தினார்கள், கூட்டாக தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் இதை கேட்டு பதில் உரைத்தார்கள் என்று சொல்கிறார்கள். இது மீதி இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சங்கீதம். தேவனுடைய கிருபையை குறித்து கூறும் மற்றும் ஒரு சங்கீதம் இது. வாசிக்கிறேன். சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து நாளிலே தான் தேவன் நமது சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நாம் அதிகமாய் எதிர்பார்க்கிறோம். இது தாவீதினுடைய சங்கீதம். இங்கே எப்படி முதல் வசனத்திலே யாக்கோபுடைய பெயர் வருகிறது? தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவர் யாக்கோபின் தேவன் என்றும் அழைக்கப்படுவதை குறித்து வெட்கப்படவில்லை. யாக்கோபு செய்த செயல்களிலே சிலவற்றை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது வெட்கமாயிருக்கிறது. ஒருவேளை யாக்கோபே தன்னை குறித்து வெட்கப்படுவார். ஆனால் தேவன் யாக்கோபை குறித்து வெட்கப்படவில்லை. ஏன்? யாக்கோபையும் தன்னுடைய கிருபையினாலே தேவன் ரட்சித்து விட்டார். சங்கீதம் 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. இந்த வசனம் எந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பேசுகிறது? திருச்சபையை குறித்தா? இல்லை, இது எருசலேமின் தேவாலயத்தை குறித்து பேசுகிறது. சீயோன் எங்கே இருக்கிறது? சீயோன் என்னும் பெயரில் இருக்கும் எந்த திருச்சபையையும் குறிக்கவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் சீயோனையே இது குறிக்கிறது. சங்கீதம் 20:3. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. தொடர்ந்து சேலா என்ற வார்த்தையும் நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே கூறினேன், இப்படி சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே நின்று நிதானமாக சிந்தனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இது நம்முடைய காணிக்கைகளை குறித்து சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல, இது கிறிஸ்துவின் காணிக்கையை குறித்து சொல்கிறது. அவர் தன்னுடைய சரீரத்தையே காணிக்கையாக கொடுத்து விட்டார். மகா உபத்திரவ காலங்களிலே மிக அதிகமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும் பொழுது
சிந்தனை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். சங்கீதம் 20:4-6 வரை வாசிக்கிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்கப் போகிறார். ஞாபகம் இருக்கிறதா? அவர் என்ன சொன்னார்? கவனியுங்கள். வாசிக்கிறேன். யோவான் 11:41-42 வசனங்கள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். தேவனாய பிதா எல்லா வேளைகளிலேயும் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம். சங்கீதம் 20:7-9 வரை பாருங்கள். சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ராஜா என்று சொல்லும் பொழுது அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா. இன்று அவர் நமக்கு இரட்சகர். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஜெபிக்கலாம். கர்த்தாவே இரட்சியும் என்பதுதான் எபிரேய மொழியிலே ஓசன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு அருமையான ஓசன்னா பாடல் என்று சொல்லலாம். இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வாக்கியங்களையும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் அர்த்தம் நிறைந்ததாக்கி தருவாராக. இப்பொழுது நாம் 21ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். கிறிஸ்து பரமேறுதலை குறித்த சில குறிப்புகள் இங்கே நமக்கு உண்டு. இந்த சங்கீதத்தை பலர் மேசியாவின் சங்கீதத்திலே சேர்த்து கொள்கிறதில்லை. இந்த சங்கீதத்தின் எந்த வசனமும் புதிய ஏற்பாட்டிலே அப்படியே எடுத்து கையாளப்படவில்லை. என்றாலும் மிக பழைய வேத வியாக்கியானியர்கள் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ராஜா மேசியாவாகிய இயேசு ராஜாதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 1040ஆம் ஆண்டு பிறந்த ரபி சாலமோன் ஐசக் என்பவர் இந்த சங்கீதத்திலே சொல்லப்படும் ராஜா மேசியாதான் என்று ஒத்துக்கொண்டாலும் நாசரேத் இயேசுதான் மேசியா என்று இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். எனவே அந்த விளக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த காரணத்தினாலே நிச்சயமாக இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் கூறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளை இயேசு பரத்துக்கேறின திருநாள் என்று கொண்டாடும் திருச்சபைகள் அந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த சங்கீதத்தை பயன்படுத்துகிறார்கள். இது இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி சென்று பிரதான ஆசாரியராக நமக்காக அங்கே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள், ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள், பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இயேசு பரத்துக்கு ஏறியதை முக்கியமாக கருதுகிறதில்லை. இயேசு பரத்துக்கு ஏறியதும் மிக முக்கியமான ஒரு நாள், பிரியமானவர்களே. இந்த சங்கீதம் அதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. பரலோகத்திலே அவரை ராஜாவாய் பார்க்கிறோம். பின்னர் அவரை புறக்கணித்தவர்களை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாகவும் அவர் வரப்போகிறார். இந்த சங்கீதமும் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இது ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து ஆட்சி செய்ய போகிறதை குறித்தும் கூறுகிறது. இது தேவாலய வழிபாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எவ்வாறு ஆரம்பமாகிறது பாருங்கள். சங்கீதம் 21:1, கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தாலும் இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினாலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். எபிரேயர் 12:2 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியிலே நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதிலே கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை குறித்தும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 7:25 பார்ப்போம் என்றால், மேலும்
தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்த காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மகிழ்ச்சி நிறைந்தவராய் களி கூறுகிறார். சங்கீதம் 21:2, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது பிதாவினிடத்தில் பேசின பிரதான ஆசாரியரின் ஜெபத்திலே சொல்லும் பொழுது யோவான் 17:2 பின்பகுதியிலே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று கூறியிருக்கிறார். இந்த ஜெபமும் இயேசு கிறிஸ்துவின் மற்ற எல்லா ஜெபங்களும் பதிலை பெற்றிருக்கின்றன. இது பரத்துக்கு ஏறும் ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். எனவே அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது யோவான் 17:24 நாம் வாசிக்கிறது போல, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று ஜெபிக்கிறார். நாம் அவரோடு சென்று அடையும் பொழுது இந்த ஜெபமும் எதிர்காலத்திலே பதில் கொடுக்கப்படுகிறது. நாம் அவரோடு சென்று இருக்கும்படியாகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். குமாரனுடைய உதடுகளிலிருந்து வந்த எந்த வேண்டுதலையும் பிதா நிராகரிக்கவில்லை. சங்கீதம் 21:2 பிறகும் சேலா என்ற வார்த்தையை பார்க்கிறோம். நாம் நின்று நிதானித்து இந்த வசனத்தை சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். தொடர்ந்து சங்கீதம் 21:4-6 வரை வாசிக்கிறேன். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கீழே பூமியிலே இருப்பவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கும்படியாய் வந்தார். பூமியிலே அவர் தாழ்மைப்படுத்தப்பட்டார். மீண்டும் மீண்டுமாக அவர் பிதாவினிடத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலேயும் அவர் மிக அதிகமாக வேதனைக்குட்பட்டார். 102 சங்கீதம் 23-24 வசனங்களிலே, வழியிலே என் பெலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் நீண்ட காலங்களை கேட்டிருக்கிறார். ஆனால் வாலிபத்தின் உச்ச நிலைமையிலே அவர் மரித்தார். அப்பொழுது அவருக்கு வயது 33 தான். அவர் என்ன ஜெபிக்கிறார் கவனியுங்கள். லூக்கா 22:42, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். மேலும் எபிரேயர் 5:7 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். எப்படி அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? அவர் மரித்தார் என்றாலும் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது மகிமையுள்ள சரீரத்தோடு நித்தியமாய் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர் என்று வாசிக்கிறோம். அவர் என்னையும் உங்களையும் ரட்சித்தபடினாலே அவருக்கு உன்னதமான மகிமை செலுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து சங்கீதம் 21:7-9 வரை வாசிக்கிறேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர் இரட்சிப்பின் தேவன் மட்டுமல்ல, பாவிகளாகிய நமக்காக சிலுவையிலே அவர் மரித்திருக்கிறபடியினாலே அவரே நியாயம் தீர்க்கும் தேவனாயும் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிக்கிறவர்களே அவருக்கு எதிரிகள். பிரியமானவர்களே, நீங்கள் நரகம் உண்டு என்பதை நம்புகிறீர்களா? வேதவசனம் அதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
நரகம் என்று ஒன்றுமில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் வேதத்திற்கு விரோதமாக உங்கள் எண்ணம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு முறை ஒரு போதகரிடத்திலே போய், ஐயா, எனக்கு இந்த நரகத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்று கூறினான். அதற்கு போதகர், அப்படி என்றால் நீங்கள் வேத வசனத்திற்கு புறம்பான காரியத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் நரகத்தை நம்பப் போவதில்லை என்று கூறினார். அதற்கு பதிலாக போதகர், நரகம் என்று ஒன்று உண்டு என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளப் போகும் ஒரு நாள் வரும் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நரகத்தை குறித்த பேச்சு இனிமையானதல்ல. அது இனிமையான ஒரு காரியம் என்று எவருமே சொல்லுகிறதில்லை. அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து தேவனுக்கும் மகிழ்ச்சி இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் பொழுது அது அவருடைய வினோதமான பணி என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அற்புதமான பணி ரட்சிப்பு. அவர் ரட்சிக்கவே விரும்புகிறார். அவருடைய வழியிலே நீங்கள் அவரண்டை வரவில்லை என்றால், அவருடைய ரட்சிப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்வீர்கள் என்றால், உங்களுக்கு நியாய தீர்ப்பு தான் காத்திருக்கிறது. எனவேதான் சங்கீதம் 21:9 பார்க்கும் பொழுது, உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரகம் என்று ஒன்று இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த சங்கீதம் பதில் சொல்லுகிறது. தொடர்ந்து சங்கீதம் 21:10-13 வரை பார்ப்போம். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து, அவர்கள் சந்ததியை மனுபுத்திரரில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இந்த அற்புதமான சங்கீதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்தும் பாடுகளை குறித்தும் நாம் சிந்திக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்று ஏற்கனவே சிந்தித்தோம். அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. இப்பொழுது ராஜா பரலோகத்தில் இருக்கிறார். மகிமையிலும் மகத்துவத்திலும் முடிசூட்டப்பட்டவராயிருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்காக அவர் அங்கேயே இருக்கிறார். சொல்லி முடியாத சந்தோஷத்திலே அவர் ராஜாதி ராஜாவாக வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த மற்றும் ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். முதல் முறை அவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது அவர் துக்கம் நிறைந்தவராகவும் பாடு நிறைந்தவராயும் இருந்தார். பொதுவாக நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று வரையப்பட்டிருக்கிற எந்த படத்தை பார்த்தாலும் அவரை மகிழ்ச்சியான முகத்தோடு நீங்கள் காண்கிறதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, அவர் இப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்த ஒருவராயிருக்கிறார். இதை தன்னுடைய மனக்கண்ணிலே கண்ட ஒரு அருமையான ஓவியர் அவர்கள் மிக அழகாக மலர்ந்த முகத்துடன் இயேசு கிறிஸ்துவை சித்தரித்திருக்கிறார்கள். இன்று இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவருடைய இருதயம் மகிழ்ச்சியினாலே நிறைந்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை என்னோடும் உங்களோடும் அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதை நாம் காணக்கூடியவர்களாக இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது அவருடைய எதிரிகள் அவருக்கு விரோதமாக திட்டம் பண்ணினார்கள். என்றாலும் அவர் யெகோவாவை நம்பி இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே யோவான் கண்ட தரிசனத்திலே அவர் கண்ட அந்த வலு சர்ப்பம் சாத்தானை குறிக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெண் இஸ்ரவேல், சொல்லப்பட்டிருக்கிற குழந்தை இயேசு கிறிஸ்து. பிசாசானவன் இயேசு பாலனை அழிக்கும் முன்னதாக அவர் அவருடைய அரியணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டு விட்டார். இப்பொழுது அவர் அங்கேதான் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சங்கீதம் நியாய தீர்ப்பை குறித்த காட்சிகளையும் நமக்கு காட்டுகிறது. அந்த காட்சிகளின் விபரத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் விரிவாய் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். தனது எதிரிகளின் மேலே நியாயம் தீர்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்து வரும் காட்சி அதுதான். மேலும் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களையும் கவனியுங்கள். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மைமைப்படத்தக்கவராயும்
நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து பரமேறியதை குறித்த ஒரு மகிமையான சங்கீதம் இது. இன்று உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் உங்கள் இரட்சகராக இல்லை என்றால், உங்களுடைய பாவத்திற்காக உலகத்திலே வந்து மரித்து தண்டனை ஏற்றுக்கொண்ட அவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், ஒரு நாள் உங்கள் மேல் நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இன்று மகிழ்ச்சி நிரம்பினவராக பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை ரட்சிக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். இயேசு பரத்திற்கு ஏறியதை குறித்த செய்தியை கொடுக்கும் இந்த சங்கீதமானது கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான கிருபையையும் மிக தெளிவாய் காட்டுகிறது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு சரியானதாக இருக்கிறதா? நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அனுதினமும் அவரோடு நீங்கள் பேசுவதும் அவர் உங்களோடு பேசுவதும் உங்களுக்கு விருப்பமான காரியமாயிருக்கிறதா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை என்றால், எனக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரை என்னுடைய இரட்சகராகவும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாரும், என்னுடைய வாழ்க்கையை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் உரைத்த தேவன் இன்று ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் உரைப்பார். நீங்களும் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஆமென்.